வராக புராணத்தில் வரக்கூடிய இந்த கைசிக மகாத்மியத்தை வராக பெருமாளே பூமாதேவியிடம் சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போது நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம். பெருமாள் தாயாருக்கு சொன்ன வரலாறு. நம்பாடுவான் பிரம்மராட்சசரிடம் சொன்னான், நான் போய் திரும்ப வரவில்லை என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிறான். முதலில் ஒரு பாவம் சொன்னான், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, இப்படி 17 விதமான பாவங்கள். இதையெல்லாம் இப்பேற்பட்ட செயல்களையெல்லாம் ஒருவன் செய்தால் எப்படியெல்லாம் பாவம் பிடிக்குமோ அந்த பாவங்களெல்லாம் நான் திரும்ப வராமல் விட்டால் எனக்கு பிடிக்கட்டும் என்று சொல்லி பார்த்தான் நம்பாடுவான். 17 விதமான பாவச் செயல்களை சொல்கிறான் நம்பாடுவான். அதற்கும் பிரம்மராட்சசன் அசைந்து கொடுக்கவில்லை. இதெல்லாம் இந்த பாவங்களையெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றாதே என்று சொல்லிவிட்டான். இறுதியாக 18வது பாவமாக ஒரு பாவச் செயலை சொல்கிறான் நம்பாடுவான். அதை கேட்டு நடுங்கிவிட்டான் பிரம்மராட்சசன். இதோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்தினுடைகளே சரணம். அன்பர்களே, கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி கைசிக ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இந்த கைசிக ஏகாதசியின் மகாத்மியத்தை ஸ்ரீ பராசர பட்டர் மிகவும் விசேஷமாக பறக்க வியாக்கியானம் பண்ணி அதை ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறார். இது இன்றளவும் ஸ்ரீரங்கத்தில் கைசிக ஏகாதசி பாராயணம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற திவ்ய தேசங்களிலும் இது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியம் வராக புராணத்திலே 48வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கும் விஷயம். அதாவது தென் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலிக்கு அருகிலே உள்ள மலைமேல் எழுந்தருளியிருக்கும் திருக்குறுங்குடி பெருமாளை ஒரு பரம பெருமாள் பக்தன் நம்பாடுவான் என பெயர் கொண்டவன் ஒவ்வொரு ஏகாதசி இரவும் சென்று பெருமாளின் மேல் கைசிகம் என்னும் பண், அதாவது கைசிகம் என்னும் ராகம் கொண்ட இசையை பக்தியுடன் மனமுருகி இசைத்து பாடிவிட்டு மறுநாள் காலை வீடு திரும்புவான். இதை பலகாலம் அவன் வழக்கமாக செய்து கொண்டிருந்தான். ஒரு ஏகாதசி என்று வழக்கம்போல் மலைமேல் எழுந்தருளியிருக்கும் திருக்குறுங்குடி பெருமாளுக்கு இசை கைங்கரியம் செய்ய புறப்பட்டு சென்றபோது காட்டிலே ஒரு பிரம்ம ராட்சசன் எதிரே தோன்றி நம்பாடுவானை வழிமறித்து தன் பசிக்கு இரையாக வேண்டினான். அப்போது நம்பாடுவான் சொன்னான், நான் பெருமாள் கைங்கரியமாக மலைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். என் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு திரும்ப வந்து உனக்கு நிச்சயமாக இரையாவேன் என கூற பிரம்மராட்சசனுக்கு நம்பிக்கை இல்லை. ராட்சசன் கேட்டான், எவனாவது நான் போய்விட்டு திரும்ப என்னிடம் வருவேன் என்று சொன்னால் இதை நம்ப முடியுமா என கேட்க நம்பாடுவான் பிரம்மராட்சசனிடம் சொன்னான், நான் போய் திரும்ப வரவில்லை என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிறான். முதலில் ஒரு பாவம் சொன்னான், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, இப்படி 17 விதமான பாவங்கள். இதையெல்லாம் இப்பேற்பட்ட செயல்களையெல்லாம் ஒருவன் செய்தால் எப்படியெல்லாம் பாவம் பிடிக்குமோ அந்த பாவங்களெல்லாம் நான் திரும்ப வராமல் விட்டால் எனக்கு பிடிக்கட்டும் என்று சொல்லி பார்த்தான் நம்பாடுவான். 17 விதமான பாவச் செயல்களை சொல்கிறான் நம்பாடுவான். அதற்கும் பிரம்மராட்சசன் அசைந்து கொடுக்கவில்லை. இதெல்லாம் இந்த பாவங்களையெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றாதே என்று சொல்லிவிட்டான். இறுதியாக 18வது பாவமாக ஒரு பாவச் செயலை சொல்கிறான் நம்பாடுவான். அதை கேட்டு நடுங்கிவிட்டான் பிரம்மராட்சசன். இதோ எவன் ஒருவன் வாசுதேவ பகவானுக்கு இணையாகவோ அல்லது அவருக்கு மேம்பட்ட தெய்வமாகவோ இவ்வுலகில் உண்டு என்று சொன்னால் எப்பேற்பட்ட பாவம் ஒருவனுக்கு உண்டாகுமோ அப்பாவம் என்னை பீடிக்கட்டும் என்று சொன்னதும் பிரம்மராட்சசன் நடுங்கி போய்விட்டான். உடனே நம்பாடுவானை விட்டு விலகினான். ஒரு பிரம்ம ராட்சசனையே நடுங்க வைக்கும் ஒரு பாவமான விஷயம் நம்பாடுவான் சொன்ன விஷயம் என்று சொன்னால் நாம் நம் வாழ்க்கையில் உஷாராக கவனமாக இந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இப்படியாக நம்பாடுவான் பிரம்மராட்சசனை சமாதானப்படுத்திவிட்டு மலைமேல் உள்ள திருக்குறுங்குடி பெருமாளுக்கு வழக்கம்போல் கைசிக இசையை அர்ப்பணித்துவிட்டு திரும்பினான். திரும்பும் வழியிலே சிலர் இவ்வழியில் செல்ல வேண்டாம், ராட்சச பயம் உண்டு, வேறு வழியில் செல் என கூற நம்பாடுவான் அதை கொஞ்சமும்
பொருட்படுத்தாமல் கேளாமல் தன் உறுதிமொழியை நிறைவேற்ற பிரம்மராட்சசனை தேடிச் சென்றான். திரும்பி தன்னிடம் வந்த நம்பாடுவானை பார்த்து பிரமித்து போன பிரம்மராட்சசன் சொன்னான், அப்பா, நீ மிகவும் நல்லவனாக தெரிகிறாய். உன்னை கொல்ல மனம் வரவில்லை. ஆனாலும் என்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்தின் விளைவாக நான் பிரம்மராட்சசனாகி காட்டிலே அடைந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்திருக்கும் புண்ணியத்தின் பலனை எனக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டால் நான் பாவ விமோசனம் பெறுவேன் என கூற, நம்பாடுவானும் அந்த பிரம்மராட்சசன் மேல் இரக்கம் கொண்டு தான் செய்த புண்ணியத்தின் பலனை பிரம்மராட்சசனுக்கு அளிக்கிறான். பிரம்மராட்சசனும் உடனே அந்தணனாக உருமாறி பெருமாள் கைங்கரியங்களில் ஈடுபட்டு மோட்சம் அடைகிறான் என்பது விஷயம். பின் நம்பாடுவான் தொடர்ந்து திருக்குறுங்குடி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு ஒரு நாள் வைகுண்ட பிராப்தி பெற்றான் என்பது கைசிக மகாத்மியத்தின் பெருமையாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்தது ஒரு சுக்லபக்ஷ கார்த்திகை ஏகாதசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது என கூறிக்கொண்டு திருக்குறுங்குடி பெருமாள் திருவடிகளே சரணமனை சொல்லி அமைகிறேன்.